அனுப்புனதுக்கு எனக்கு நிறைய சந்தோஷம் இருக்கு. வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? கலையரசி. சரி, உங்களோட 50வது பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? லண்டன்ல இருந்து தம்பி எனக்கு. லண்டன்லேருந்து தம்பி. அதை விட வேறு யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? சில வேளை இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை வெளிநாடுகள்லேருந்து கூட வந்திருக்கலாம். ஸோ வடிவா யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்னு சொல்லி. சரி, பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்க கிஃப்டை பார்ப்போம். இந்த இனிமையான நாளில் மகிழ்வா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. இப்போ சொல்லுங்க, யார் அனுப்பியிருக்கலாம்? தம்பின்ற குடும்பம் தான் அனுப்பியிருப்பீங்க. அதை விட வேறு யாரெல்லாம் அனுப்பியிருக்கலாம்? அதை விட நிறைய ஃபேமிலி இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ் இருப்பாங்க. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? 10 பேர். சரி, அப்போ அதுலேயும் தம்பி எஸ்பெஷலாக சொல்றீங்க. மற்ற சகோதரங்களை அனுப்பியிருக்கலாம் இல்லையா? எல்லாரும் இங்கே இருக்கணும். கனடா, லண்டன், சுவிஸ். சில வேளை இந்த இடத்துல இருந்தாலும் ஸ்பெஷலாக இருக்கட்டும் என்று அனுப்பியிருக்கலாம். இல்லாது போனால் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு நாடுகளில் இருக்கிற சகோதரங்கள் கூட அனுப்பியிருக்கலாம். வடிவா யோசிச்சு பாருங்க. அப்புறம் இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. சரியா தாங்களை சொல்லி மகளாக்களோ தெரியாது. மகளாக்கலாம். அவங்களோட பேர் ஆரணா, அபர்ணா. வேற யாரா இருக்கலாம். சரி, இந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட ஃபேமிலியை தவிர வெளியாக்கலன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? சரி, ரொம்பவே அமைதியா ஆக்குறீங்க. யாரையும் சொல்லி பிரச்சனையை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? கிஃப்ட் வந்திருக்குது. இது என்னவா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சாரியா? என்ன எடுத்த விஷயம் சாரியா சொல்றீங்க? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நீங்க சொன்ன மாதிரி சாரி வந்திருக்கு. என்ன அதுவும் மஞ்சள் கலர்ல மங்களகரமா எடுத்து கொடுக்க சொல்லி தான் கேட்டவங்க. சோ யார் அனுப்பி இருக்கலாம்? இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? ஸ்ரீலங்கால இருந்தா அக்கா தான் அனுப்பியிருப்பா. சரி, எல்லாமே உங்களோட சைட்லயே சொல்லிட்டு போறீங்களா? உங்களோட ஹஸ்பண்ட்ல சைட்ல யாரையுமே சொல்ல இல்லையே. நான் உங்களோட சைட்ல கோவமா? எல்லாம் நினைக்கிறோம். இங்க இருந்தா கூட அவங்க அனுப்பி இருக்கலாம். இல்ல வெளிநாடுல இருந்து கூட அவற்ற சகோதரங்களோ ஒன்று சகோதரங்களோ இல்ல அவற்ற ரிலேட்டிவ் ஆக்கள் கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? என்ன யார சொல்றேன் இப்ப யோசிக்கிறீங்களா? யாராயிருக்கும் ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்புறேன்னு சொன்னேன். ஸ்ரீலங்கால இருந்தா அங்க எங்கட அக்கா தான் நினைக்கிறேன். அக்கா தான் நினைக்கிறேன். அப்ப அக்காண்ட பேர் சரோ. சரோ. சரி, உங்களுக்கு பர்த்டேக்கு ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்திருக்கு. அதையும் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே கலையரசின்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. அதுவும் நேச்சுரல் பூவிலேயே செய்யணும்னு சொல்லி விரும்பி அவங்களே டிசைன் அனுப்பி செய்ய சொன்னவங்க. ஸோ இவ்வளவு தூரம் உங்களுக்காக யோசிச்சு எல்லாம் செய்யக்கூடியது யாரா இருக்கும்? தம்பின்ற மனசு தான் இதுகளெல்லாம் கூட. ஆனா நீங்க அவங்கள மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. மற்றாக்கள் எல்லாரும் கோவிக்க போறாங்களே. சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வாரன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களோட ரிலேட்டிவ். யாரா இருக்கலாம். ஏற்கனவே நீங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டீங்க. இந்த டைம்ல சர்ப்ரைஸ் ஆங்களே அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கட்டும்னு சொல்லி யாரா இருக்கும்? வீட்டுக்காரன கடைசியா சொல்றீங்க. சில வேளை அவர் அனுப்பி இருக்கலாமா? அவர் தானே எல்லாம் செய்கிறார். அப்ப இது என்னத்துக்கு? சில வேளை வைஃப்ல இருக்கிற பாசத்துல சர்ப்ரைஸுக்கு மேல சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி விரும்பி அனுப்பினார தெரியாதுல்ல. சரி, ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்குது. யாரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்? லண்டன். லண்டன் தான். கடைசி வரையும் லண்டன் தான். அதை விட்டு கொடுக்க போறது இல்லை. அப்ப தம்பின்னு சொன்னா ரொம்ப பாசம் போல. அப்படியா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்து சொல்லி பாப்போமா? ஆனா சரியா சொல்லாட்டா இந்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போக சொன்னாங்க. திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுமா? சரியா தான் சொல்லி இருப்பேன் பாருங்க. சரியா தான் சொல்லி இருப்பீங்களா? ஏன் கிஃப்ட் அனுப்பினவங்க எதுவும் சொன்னவங்களா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புற வாங்கிக்கொள்ள சொல்லி? அப்படியே இல்லாவே எல்லாத்தையும் மாறது. அப்ப இதுக்கு வேற ஆதபடியா. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக தம்பி காந்தன், அதே நேரம் தம்பின்ற வைஃப் நர்மி, அதோட பிள்ளைகளான நிருசன், அஸ்மி எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. லண்டன்ல இருந்து கொண்டு உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுவும் திடீரென்று நேற்று தான் கதைச்சு எல்லாமே ரெடி பண்ணவங்க. சந்தோஷமா? சந்தோஷம், நிறைய சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும்னு சொல்லி? நான் எதிர்பார்க்க. ஆனா என்னாலும் தம்பியை விட்டு கொடுக்கல கடைசி மட்டுமே. என்ன
அவர் கூட பாசம் எங்களோட ஒரே கதைக்கிறது என்னன்னாலும் கூட பிள்ளைகள் மேலே அவர் சரி அவன் என்ன இல்லை தம்பி சரி கொண்ட மச்சால்காரி தான் முக்கியமா இந்த கிஃப்ட் எல்லாம் ஏற்பாடு செஞ்சவா. ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களோட தம்பிக்கும் தம்பின்ற ஃபேமிலிக்கும்? தம்பிக்கும் தம்பிக்கும் நிறைய நன்றிகள் அனுப்பினதுக்கு எனக்கு நிறைய சந்தோஷம் இருக்கு. அவைகளுக்கும் இந்த நன்றியை தெரிவித்தது. என்ன சொல்ற அக்கான்றது அம்மாவுக்கு சமன். அந்த ரீதியில உங்களுக்காக இந்த கிஃப்டை கடல் கடந்திருந்தாலும் தன்னுடைய அன்பு பாசத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல தாங்கள் இல்லாம போயிட்டோம்னு சொல்லி ஒரு கவலையோட கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எனவே இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய தம்பி குடும்பம் சார்பாகவும் MR சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.